Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விஜய் சடையமான், இந்த விபத்து என்ன காரணத்தால் நடந்தது? முழு விவரங்களை வழங்குங்க. வணக்கம் பவித்ரா. மதுரை மாவட்டம் அடிப்பட்டி அருகே லாரி மீது ஆம்னி பேருந்து மோதியதால் விபத்து ஏற்பட்டுள்ளது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் இருந்து மதுரை நோக்கி வந்த தனியார் ஆம்னி பேருந்து நேற்று இரவு 30 பயணிகளுடன் கிளம்பியது. பேருந்தை அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர், நடத்துனர் ரூபன் ஆகியோர்கள் அங்கிருந்து பெங்களூரிலிருந்து இயக்கி வந்துள்ளனர். இன்று அதிகாலை மதுரை திண்டுக்கல் நலங்கு வழி சாலையில் வழியாக வந்தபோது, விராலிப்பட்டி பிரிவு அருகே வந்தபோது முன்னால் சென்ற லாரி திடீரென பிரேக் அடித்ததால் அதிவேகமாக வந்த ஆம்னி பேருந்து லாரியின் பின்புறம் பலத்த சத்தத்துடன் மோதியது. இதனால் பலத்த சத்தத்தோடு மோதியதால் ஆம்னி பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே சென்று நின்றது. இதில் ஆம்னி பேருந்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர்கள் பலத்த காயமடைந்தனர். 7 பேருக்கு படுகாயம் அடைந்தனர். பயணிகளை அலற சத்தம் கேட்டு வழியாக சென்ற பொதுமக்கள் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் உடனடியாக பயணிகளை மீட்டனர். படுகாயம் அடைந்தவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். விபத்தில் 30 பயணிகள் சிறு காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். விபத்து குறித்து வாடிப்பட்டி காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக வாடிப்பட்டி விராலிப்பட்டி பிரிவு அருகே தொடர் விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. நெடுஞ்சாலைத்துறையினர் இந்த சாலையை சீரமைத்து விபத்து குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்பது அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி விஜய் சடைமான். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.